கேனோபனிஷத்து. கேன உபனிஷத்து சாமவேதத்தில் இருக்கிற தலவகார பிராமணத்தோடு ஒரு பார்ட்டாக்கும் கேனோபனிஷத்து. அந்த பிராமணத்தில் மொத்தம் 9 அத்தியாயங்களாக்கும் இருக்கு. கேனோபனிஷத்தில் 4 அத்தியாயங்களாக்கும் உள்ளது. முதல் 2 அத்தியாயம் குரு சிஷ்ய சம்வாத ரூபத்திலேயாக்கும் இருக்கு. மனுஷனோடு இந்திரியங்களேயும் அந்தகரணத்தையும் பிராணனையும் பிரவர்த்திப்பிக்கிற சக்தி ஏதாக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு கூடிட்டு 1ஆம் அத்தியாயம் ஆரம்பமாகிறது. ஆத்மாவோடு பரிசுத்த ஞானத்தோடு ஹெல்ப் இல்லாதக்கு இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ பிரவர்த்திக்கிறதுக்கு சாதிக்காது அப்படின்னு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கிளியர் பண்றார். ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திரியங்களால சாதிக்கவும் செய்யாது. பரிசுத்தமான புத்தியோடு கூடிட்டாக்கும் ஆத்மாவை தியானிக்கவும் தர்சிக்கவும் செய்யணும் அப்படின்னு அந்தக்கரண சுத்தியோடு கூடிட்டாக்கும் ஆத்மாவை தியானிக்கவும் தர்சிக்கவும் செய்யணும் அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் வர்ணிக்கப்படுறது. 3ம் 4ம் அத்தியாயங்களில் ഒരു ഉപാഖ്യാനം വഴിയായിട്ട് പൂർണ്ണ ബ്രഹ്മത്തോട് മഹത്വത്തെ എടുത്തു കാട്ടപ്പെടുന്നത്. ஓம் அப்படிங்கிற மங்கள வாக்கோடு கூடிட்டு சாந்தி பாடம் சொல்லிண்டு கேன உபனிஷத்து சொல்லப்படுறது. ஆப்யாயந்து மம அங்கானி வாக் பிராண சச்சுஹு அப்படிங்கிற சாந்தி பாடம். சாந்தி பாடங்களை ஆல்ரெடி நம்ம பார்த்ததாக்கும். கம்ப்ளீட் ஆகிட்டு மந்திரங்களை நம்ம சொல்லறதில்லை, மந்திரங்களோட அர்த்தங்களை மட்டும்தான் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனால சாந்தி பாடம் சொல்லாதக்கே இதாக்கும் சாந்தி பாடம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு நம்ம இந்த உபனிஷத்துக்குள்ள போயின்னு இருக்கோம். கேனா அப்படிங்கிற சப்தத்தோடு கூடிட்டு கேன உபனிஷத்து ஆரம்பிக்கிறது. சாமவேதத்தோடு ஒரு பிராஞ்சாக்கும் தலவகார பிராமணம். தலவகார பிரான்ச், அந்த பிராஞ்சில் சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்து இப்படின்னு இருக்கிறதுல பிராமணமாக்கும் தலவகார பிராமணம். இந்த பிராமணத்தில் மொத்தம் 9 அத்தியாயங்களாக்கும் இருக்கு. அதில் 9வது அத்தியாயமாக்கும் கேனோபனிஷத்து. சிஷ்யனோட பேரு
குருவோடு பேரு இதுல வியக்தமாக்கப்படலை இருந்தா கூட ஸ்வேதகேதுவாக்கும் இதுல சிஷ்யன். ஸ்வேதகேது അരുണനോട് പുത്രൻ, ആരുണിയോട് പുത്രനാക്കും. ആരുണികിட்ட പല പല ഡൗട്ടുകളെ കേട്ട് தெரிஞ்சுக்கிறார். പുത്രനും ശിഷ്യനുമാണ് ശ്വേതകേതു. பல ரூபபாவங்களில இந்த பிரபஞ்சத்துல காண்றதெல்லாம் வெறும் பேருகள் மட்டும்தான். பிரம்மத்திலேந்து உண்டாயி பிரம்மத்தில நிலநின்னு பிரம்மத்தில லயிச்சு இப்படியாக்கும் சர்வதும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னாக்கும் குரு சிஷ்யன் கிட்ட சொல்றது. பிரம்ம சப்தத்தோடு லட்சியார்த்தம் கூடியும் இந்த பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும் சர்வம் பிரம்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாக்கும் லட்சியம். பிரமாணம் வழி மட்டும்தான் பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்தால தெரியறதாக்கும் பிரம்மம். உபனிஷத் அப்படிங்கிற பிரமாணத்தால தெரியப்படுற பிரம்மம் அப்படிங்கிறதுனால பிரம்மம் அப்படிங்கிறது ஔபனிஷதம். ആത്മാരാമനാன എന്നിലെ ആത്മതത്വത്തെ ഡെയിലി അനുസന്ധാനം ചെയ്യற എന്നിലെ ഉപനിഷത്തിലെ ചൊല്ലപ്പെട്ടിരിக்கிற മഹത്താന ധർമ്മങ്ങളെല്ലാം ഉണ്ടാകട്ടും. താപത്രയങ്ങളൊന്നും ഇല്ലാതെക്ക് ഉപനിഷത്ത് പഠനം തുടരത്തുക്ക് സാധിക്കട്ടും. ആദി ദൈവികം, ആധ്യാത്മികം, ആദി ഭൗതികമാണ് എന്ന ഒരു വിഘ്നവും ഉപനിഷത്ത് പഠനത്തില് ഉണ്ടാകக்கூடாது. ഇത്രയുമാക്കും സാമവേദീയമാണ് இந்த சாந்தி பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கேன உபனிஷத்தையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ചൈതന്യ പ്രഭാവത്താലെയാക്കും ഇന്ദ്രിയങ്ങൾ പ്രവർത്തിക്കുന്നത്, മനസ്സ് പുരിഞ്ചുക്கிறது, புத்தி நிச்சயிக்கிறது, சித்தம் நினைக்கிறது. அந்த சக்தி அப்படிங்கிறது വ്യഷ്ടി രൂപത്തിലെയും സമഷ്ടി രൂപത്തിലെയും ഇருக்கு. ഭൂമിയോട് മാഗ്നറ്റിക് പവർ കാരണമായിട്ടാക്കും മേലെ തൂക്കി പോടുற കല്ല് കീഴെ വിഴறது, അഗ്നി ജ്വലിக்கிறது, കാറ്റ് വീശறது, தண்ணி ஒழுகிறது. எல்லாத்துக்கும் ஒரு நியமம் இருக்கு. ஆராக்கும் இதெல்லாம் கண்ட்ரோல் செய்யறது. காரணமில்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பகவானோடு ப்ரீ பிளான் ஆக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிற காரியத்தோடு காரணம் என்னது? எல்லாம் நியந்திரிக்கிறது ஆறு? மனுஷன். இதனோட ஆன்சரை தேடிட்டு நடக்க வாக்கமே செய்யறான். எல்லாம் நியந்திரிக்கிற நியமம் அப்படிங்கிறது என்னது? காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது கிடையாது. ശ്വേതകേതു ആരുണിയോട് പുത്രനാക്കും, അതേ ടൈം ശിഷ്യനുമാക്കും. ரொம்ப டீப்பாயிட்டு சத்தியான்வேஷணம் நடத்துறவராக்கும் ശ്വേതകേതു.
ஒரு விஷயம் நடக்கணுமானா அதை கண்ட்ரோல் செய்யற ஒரு சக்தி உண்டாகணும். பிரபஞ்சத்துல ஞானேந்திரியங்களால தெரியப்படுற விஷயங்களில சிஷ்யனுக்கு சாட்டிஸ்ஃபைடு உண்டாகிறதில்லை. ரொம்ப டீப்பாயிட்டு சிந்திக்கிற சிஷ்யனாக்கும் ஸ்வேதகேது, அதி சூக்ஷ்மமான விசாரம் செய்யறதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஸ்வேதகேது பல பல டவுட்டுகளும் அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்கார். இந்த பிரபஞ்ச விஷயங்களொன்னும் பூர்ணமில்லை, பிரபஞ்ச விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஸ்வேதகேது தெரிஞ்சுக்கிறார். அப்படி இந்திரியங்களை பிரவர்த்திப்பிக்கிற அந்த சக்தி என்னதாக்கும்? பிரபஞ்சத்துல சர்வதும் ஆக்டிவ் ஆகிறது கேனா ஆராலையாக்கும்? சிஷ்யன் விசாரம் செய்யவாக்கும் சேரார். தேடுதல் அப்படிங்கிறதுல இருக்கிற ஆர்வமாக்கும் சிஷ்யனுக்கு இருக்கு. ரொம்ப ஆர்வத்தோடு கூடிட்டு கேள்விகள் கேட்கிற சிஷ்யன் குருவுக்கு ரொம்ப பிரியமானவனாக்கும். சிஷ்யனோட கேள்விகள் குருவை திருப்திப்படுத்துறது. எப்படி சொன்னா புரியுமோ அப்படி குரு சிஷ்யனுக்கு அதனோட ஆன்சர் எல்லாம் வர்ணிச்சு கொடுக்கிறார். 1வது மந்திரம் கேன உபனிஷத்துல 1வது கண்டத்துல 1வது மந்திரம். கேன ஈஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா கேன பிராணஹா பிரதமஹா பிரைதி யுக்தஹா கேன ஈஷிதாம் வாஜம் இமாம் வதந்தி சச்சுஹு ஸ்ரோத்ரம் கஹ உ தேவஹா யுனக்தி. இதாக்கும் 1வது மந்திரம். மந்திரத்தை நம்ம இங்க சொல்லலை, அதனோட அர்த்தம் பார்க்கறதுக்காயிட்டு மந்திரத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆரோடு விருப்பப்படியாக்கும் பிரேரணையாலியாக்கும் மனசு விஷயங்களில போய் விழுந்து அதை ரிசீவ் பண்றதுக்கு முயற்சி பண்றது. முக்கிய பிராணனும் ஆரோடு இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக்கும் அதனோட டியூட்டியை செய்யறது. ஆறு விருப்பப்பட்டுட்டாக்கும் வாக்குகள் வெளியில வார்த்தைகளாயிட்டு வரது. கண்ணு காது இப்படி இருக்கிற ஞானேந்திரியங்கள் எல்லாம் பிரவர்த்திப்பிக்கிறது. ஏது தேவனாக்கும்? இதெல்லாமாக்கும் கேள்வி. கேனா ஆரால ஆக்ரஹிக்கப்பட்டுட்டு பததி மனஹா மனசு விழறது. மனசு பல விஷயங்களுக்கும் போய் சாடுறது. மனசு பதிக்காத்ததாயிட்டு ஒரிடவும் இல்லை. மனசை பிடிச்சு கட்டி பகவானில உறப்பிக்கிறதுக்கு சாதிக்கணும். மனசு அப்படிங்கிறது பஞ்ச தன்மாத்திரங்களால உண்டாக்கப்பட்டதாக்கும். ശബ്ദ സ്പർശ രൂപരസ ഗന്ധങ്ങളാണ് 5 തന്മാത്രകളാല ഉണ്ടാക്കപ്പെട്ടതാക്കും മനസ്സ്. இந்திரியங்களுக்கு பின்னால மனசு ஓடி நடக்கிறது. கார் அப்படின்னு இருந்தானா அந்த காரை ஓட்டுறவனும் இருக்கணுமே. அப்படியாக்குமானா மனசை பல இடத்துக்கும் கொண்டு போய் சாட வைக்கிறவன் ஆராக்கும்? கேனா ஆராலையாக்கும் மனசு பல இடத்துக்கும் ஓடி பாஞ்சு நடக்கிறது. மனசு இப்படி ஓடி நடக்கணும் அப்படின்னு ஆராக்கும் ஆக்ரகிக்கிறது. பிராணன் அப்படிங்கிறது எப்பவும் ஆக்டிவேட் ஆக்கும். நம்ம ஜனிச்சதுலேருந்து மரண நேரத்தில் நம்மளோட மூச்சு காத்து நிக்கிற வரைக்கும் இந்த பிராணஸ்பந்தனம் இருக்கு. கேனா ஆராலியாக்கும் இந்த பிராணன் ஓடி நடக்கிறது. ஆர பயந்துட்டாக்கும் இதெல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றது. ஆரோடு கண்ட்ரோல்லையாக்கும் பிரதம பிராணஹா முக்கிய பிராணன் இருக்கு.
பிராணன் இருக்கிறதாலேயாக்குமே அந்த கரணம், மனசு, புத்தி, சித்தம் எல்லாம் பிரவர்த்திக்கிறது. பிராணன் சுதந்திரனாக்குமா? கேனேஷிதாம் வாஜம் இமாம் வதந்தி. இந்த வாக்கு அப்படிங்கிறத ஆராக்கும் கண்ட்ரோல் பண்றா? வாக்கு பலதரத்துல இருக்கே. பரா, பஷ்யதி, மத்தியமா, வைகரி, இப்படி இருக்கிற ரூபத்துல எல்லாம் இருக்கிற வாக்குகளில வைகரி ரூபத்தில் இருக்கிற வாக்குகளாக்கும் அடுத்த வாளுக்கு கேட்கறதுக்கு சாதிக்கிறது. பிராணன் முக்கியமான சப்தஸ்தானங்களை டச் பண்றதையாக்கும் சப்தம் உண்டாகிறது. இந்த பிராணனோடு அந்த டச்சுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு, பாஹ்யம், ஆந்தரிகம். பிராணனோடு டச்சு தப்பித்து அப்படின்னா உச்சாரணம் அப்படிங்கிறது தப்பும். பிராணனோடு இந்த பிரயத்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக்கும். பிராணன் தட்டுற ஸ்தானம் கரெக்ட் ஆயிட்டு இருக்கணும். மூக்கு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இப்படி இருக்கிற அனுநாசிகா சப்தங்கள் ஒன்றும் வராது. ஆறு ஆக்டிவேட் பண்ணிட்டாக்கும் வாக்கு அப்படிங்கிறது பிரவர்த்திக்கிறது. கஹ உ தேவஹா, ஏது தேவனாக்கும், ஏது பிரகாச ஸ்வரூபனாக்கும். சற்று ஸ்ரோத்ரம் யுனக்தி, கண்ணையும் காதையும் கண்ட்ரோல் பண்றது. இந்திரிய விஷயங்களுக்கு அப்பாற்பட்டதாயிட்டு என்னவாக்கும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதாக்கும் சிஷ்யனோடு லட்சியம். கேனோபனிஷத்துல மொத்தம் 4 கண்டங்களாக்கும் உள்ளது. 4 கண்டங்கள். முதல் கண்டத்துல 9 மந்திரங்களாக்கும் உள்ளது. 2வது கண்டத்துல 5 மந்திரங்களும், 3வது கண்டத்துல 12 மந்திரங்களும், 4வது கண்டத்துல 9 மந்திரங்களும், இப்படியாக மொத்தம் 35 மந்திரங்களாக்கும் கேனோபனிஷத்துல உள்ளது. கேனோபனிஷத்துல 1வது கண்டத்துல இருக்கிற முதல் மந்திரம், அதை பதம் பிரிச்சு பார்த்துட்டு அதனோட அர்த்தங்களை யாக்கும் நம்ம இப்போ பார்க்கிறோம். கேன ஈஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா, கேன பிராணஹா பிரதமஹா பிரைதி யுக்தஹா, கேன ஈஷிதாம் வாஜம் இமாம் வதந்தி, சச்சுஹு ஸ்ரோத்ரம் கஹ உ தேவஹா யுனக்தி. கேன ആരാല, ഈഷിതം ആഗ്രഹിക്കപ്പെട്ടിട്ടാക്കും, പ്രേഷിതം അനുപ്പപ്പെട്ടിട്ടാക്കും, മനഹ മനസ്സ്, പദതി വിഷയങ്ങളില പതിക്കരുത്. കേന ആരാല, യുക്തഹ അപ്പോയിന്റ് ചെയ്യപ്പെട്ടിട്ടാക്കും, പ്രഥമഹ മുഖ്യനാണ്, പ്രാണഹ പ്രാണൻ, പ്രൈതി എല്ലാവിധ കാര്യനിർവഹണத்துக்காயிட்டு போறது. கேன ஆரால, ஈஷிதாம் ஆகிரகிக்கப்பட்டுட்டாக்கும், இமாம் இந்த, வாஜம் வாக்க, வதந்தி ஜனங்கள் சொல்லறா. கஹா உ தேவஹா ஏதொரு தேவனாக்கும், சச்சுஹு கண்ணையும், ஸ்ரோத்ரம் காதையும், யுனக்தி நியோகிக்கிறது. கேனா அப்படின்னாக்கா ஆரால அப்படின்னு அர்த்தம். ஆரால அப்படின்னு இருக்கிற ஒரு உபனிஷத்து. கேனா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த உபனிஷத்துக்கு, ஆரால அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிற இந்த உபனிஷத்துக்கு
கேன உபனிஷத்து அப்படின்னு பேரு. அப்படி இருக்கிற கேன உபனிஷத்தோடு முதல் மந்திரத்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது மந்திரம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசஹா மனஹா யத் வாஜஹா ஹ வாஜம் சஹ உ பிராணஸ்ய பிராணஹா சक्षुषः चक्षुः அதிமுச்ய தீராः பிரேத்ய அஸ்மாத் லோகாத் அமிர்தா பவந்தி. கேன உபனிஷத்துல ரெண்டாவது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். சிஷ்யனை திருப்தனாக்குற மாதிரி டீட்டெயில்டு ஆன்சர் கொடுக்கிறார் குரு. சிஷ்யனோடு கேள்வி, இந்திரிய கரணங்கள் ஆரால கண்ட்ரோல் பண்ண, ஆராக்கும் கண்ட்ரோல் பண்றா? இந்திரிய கரணங்களை கண்ட்ரோல் செய்யறது ஆரு? அதுக்கான பதில சொல்றார் குரு. காதோடு காது, கண்ணோடு கண்ணு, வாயோடு வாய், பிராணனோடு பிராணன், இப்படின்னு எல்லாம் சொல்றார். இப்படி ஷார்ட் ஆயிட்டு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றார் அதிமுச்சிய தீரஹா, அதையும் தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டு புத்தி இருக்கிறவா, அஸ்மாத் லோகாத் இந்த உலகத்திலேந்து, பிரேத்யா பரலோகம் பிராபிச்சுட்டு, யுகலோகத்திலேந்து பரலோகத்துக்கு உயர்ந்து போயிட்டு, அமிர்தா பவந்தி மிருத்யு இல்லாத அவஸ்தைய பிராபிக்கிறா. பிரம்ம பிரளயம் வரக்கூடியும் மரணமில்லாத அவஸ்தையில தொடரலாம். புண்ணியம் செய்கிற வரைக்கும் பரலோகத்துல வாழலாம். கண்ணு வழியா நான் காணறேன், காது வழியா கேட்கிறேன், கால்களால நான் நடக்கிறேன், விசர்ஜன இந்திரியத்தால நான் விசர்ஜிக்கிறேன், கண்ணு வழியா நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கண்ணோடு உள்ள இருக்கிற சைதன்யத்தால நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு சொன்னது அதனாலேயாக்கும் நமக்குள்ள இருக்கிற விஷயத்தாலேயாக்கும் அந்த சைதன்யத்தாலேயாக்கும் நம்மளுடைய எல்லா அவயவங்களும் பிரவர்த்திக்கிறது. வெளியிலேந்து ஒரு சக்தியும் நமக்குள்ள வந்து பிரவர்த்திக்கிறது இல்லை. நம்மளோட இந்திரியங்கள் அப்படிங்கிற உபாதி வழி அந்த சக்தி பிரவர்த்திக்கிறது. பகிர்முகத்திலேந்து பிரகிருதியிலேந்து சிஷ்யனோடு அந்த ஒரு தேடலை அந்தர்முகமாக்குறார் குரு. கண்ணு அப்படிங்கிற இந்திரியமான உபாதிய பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி ஆக்கிற சக்தி ஏதாக்கும் அப்படின்னு சிஷ்யா நீயே சிந்தனை பண்ணு. ஆல்ரெடி இந்திரியங்களை பிரவர்த்திக்கிற சக்தி சரீரத்துக்கு உள்ள இருக்கு. அந்த சக்தியாலேயாக்கும் எல்லா சரீர அவயவங்களையும் பிரவர்த்திப்பிக்கிறது. கண்ணு மட்டும் இருந்தா பத்தாது, அதை பிரவர்த்திப்பிக்கிற சக்தியும் சேர்ந்து வேணும். காது மட்டும் இருந்தா பத்தாது, கேட்கிற சக்தியும் வேணும். அந்த சக்தியை ஆக்கும் கண்ணோடு கண்ணு, காதோடு காது, காலோடு காலு, பிராணனோடு பிராணன், மனசோடு மனசு, இப்படின்னு எல்லாம் விசேஷிப்பிச்சது. மனசோடு ஓடி நடக்கிற சுபாவத்தை கொடுக்கிற ஒரு சக்தி நமக்குள்ள இருக்கிறதுனாலேயாக்கும் மனசு சங்கல்ப விகல்பங்களை செய்யறது. எது வஜோஹா, எது வஜோஹா வாக்கு, வாக்கோடு வாக்கு
வாக்க சொல்ல வைக்கிற சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த சக்தி தான் சௌ, அந்த சக்தி தான் அவன்தான் பிராணஸ்ய, பிராணனோடு பிராணஹா, பிராணன். சௌ சா உ சௌ, அவன்தான் இந்திரிய விஷயங்களை காணறவனும் இந்திரியங்களை பிரவர்த்திப்பிக்கிறவனும். கண்களால காணற நான் தான் காதுகளால கேட்கிறேன், காதுகளால கேட்கிற கண்களால காணற நான் தான் நாக்கால டேஸ்ட் பார்க்கிறேன். டிஃபரெண்ட் கரணங்கள் வழி டிஃபரெண்ட் நாலெட்ஜ் கிடைக்கிறது. டிஃபரெண்ட் கரணங்களை டிஃபரெண்ட் விஷயங்களில பிரவர்த்திப்பிக்கிறதும் இந்த நான் தான். குரு இனியும் கிளியர் ஆயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார் சிஷ்யனுக்கு. ஷார்ட் ஆயிட்டு சொன்னதுக்கு அப்புறம் சிஷ்யன் டவுட்டு கேட்டதுக்கு கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சம்சார சாகரத்தை கடந்து புத்தி இருக்கிற ஞானிகள் யுகலோகத்திலேருந்து பரலோகத்துக்கு எத்திப்பட்டு மிருத்யு இல்லாதவாளாயிட்டு தீரதா அப்படின்னு சொன்னார். உபனிஷத்துல சிஷ்யர்கள் குருகிட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் கேள்விகளை கேட்கிறா. அதனால ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், கர்ணஸ்ய கர்ணம், பிராணஸ்ய பிராணஹா, இப்படி இருக்கிறத சிஷ்யன் தெரிஞ்சுட்டு ஞாத்வா தெரிஞ்சுட்டு சாமான்யமான அறிவு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டு குரு சொல்றார் அதிமுச்சியா, எல்லாத்தையும் அதிக்கிரமிச்சிட்டு தீராகா புத்தி இருக்கிறவா, இந்த பிரகிருதி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிட்டு புத்தி இருக்கிறவா, புத்தியை கண்ட்ரோல் பண்ற தீரன் அப்படிங்கிற புத்திமான். அஸ்மாது லோகாது, இந்த உலகத்திலேருந்து பிரேத்தியா பரலோகம் பிராபிச்சிட்டு அமிர்தம் பவந்தி, அமிர்தத்துவத்தை பிராபிக்கிறான். பரலோகம் பிராபிக்கிறது சூக்ஷ்ம சரீரமும் வாசனா குணங்களுமாக்கும். ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் அப்படிங்கிறது உள்ளது. பிரேத்யா அப்படிங்கிறதுனால இதுல மரணத்துக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கிறதுக்கு சாதிக்காது. பல பல சரீரங்களிலேயும் இந்த ஜீவன் பிரவேசனம் பண்றது, பல பல கர்மங்களை அந்த ஜீவன் இந்த சரீரங்கள் வழி செய்யறது. ஒரு சரீரம் அப்படிங்கிற உபாதியிலேருந்து ஜீவன் பரலோகம் பிராபிச்சுட்டு சுகம் பிராபிக்கிறது. ஏதுவரையாக்கும் அப்படின்னாக்கா அந்த ஜீவனோட புண்ணியம் தீரற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த சரீரம் அந்த ஜீவனோட வாசனா குணத்துக்கு அனுயோஜ்யமான அந்த சரீரம் அந்த ஜீவனே இந்த பூமியில செலக்ட் பண்ணிக்கிறது. ஸ்தூல சரீரத்துல என்னோடது நான் அப்படிங்கிற அகம்பாவத்தோடு கூடிட்டு இருக்கிற ஜீவன் அந்த சரீரம் ஜீர்ணிக்கிற அவஸ்தையில வந்து ചേർത്ത வேறொரு சரீரம் அந்த ஜீவனுக்கு സ്വീകരിക്കേണ്ടി வருது. ബാല്യ കൗമാര യൗവന വാർദ്ധക്യ അവസ്ഥകൾ വഴി കടന്നു പോற നമ്മളோட ശരീരം ജീർണിച്ച വസ്ത്രത്തെ നമ്മൾ മാത്ര മാതിരി ജീവൻ ശരീരത്തെ മാറ്റി പിടിக்கிறது. ഏത് കുലത്തിലെ ഏത് യോനിയിലെ ഏത് അമ്മ അപ്പാവുക്ക് കുഴന്തയായിട്ട് പിറക്കണം, ഏത് ബന്ധുമിത്രാദികളെല്ലാം വേണം, ആരെല്ലാമായി തീരണം, ഇതെല്ലാം அந்த ஜீவன் டிசைட் பண்றது. ஜாகிரத சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகளில சமயங்களுக்கு மாற்றம் இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில டைம் அப்படிங்கிறது மூவ் ஆகிறது. அது நமக்கு தெரியவும் செய்யறது. 1 மணி 2 மணி 3 மணி இப்படின்னு கிளாக்ல நகர்ந்து
நகர்ந்து போறது சமயம், இது நமக்கு தெரியறது. சொப்பனாவஸ்தையில டைம் அப்படிங்கிறது விரல நொடிக்கிற நேரத்துல கடந்து போறது. சுஷுப்தி அவஸ்தையில தேச காலங்கள் இல்லாததால டைம் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம ராத்திரி தூங்கப்படுத்தானா சுகமா தூங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்போம். இப்பத்தானே படுத்துட்டோம், அதுக்குள்ள நேரம் வெடிஞ்சாச்சே அப்படின்னு நினைப்போம். ஜாகிரத அவஸ்தையில நம்ம பகல் டைமில் காலையில் 5 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கிறத ரொம்ப நேரம் டைம் இருக்கிறதாயிட்டு அனுபவத்தில் தோணும். டைம் அப்படிங்கிறதுனோடு இந்த மாற்றத்தால ஸ்தூல சரீரம் விடுற ஜீவன் எப்பவாக்கும் திரும்ப பூமியில வந்து சரீரம் சீகரிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஈஸி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுமானா, கிருதயுகத்துல ரேவதன் புத்திரியான ரேவதியோடு கூடிட்டு பிரம்மாட்ட போயிட்டு எப்படி இருக்கிற வரனாக்கும் பொண்ணுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு திரும்பி வந்தார். அவரு திரும்பி வரத்துக்குள்ள கிருதயுகமெல்லாம் முடிஞ்சு, திரேதாயுகமெல்லாம் முடிஞ்சு, துவாபர யுகமே வந்துடுத்து. கிருதயுகத்துல எல்லாரும் நல்ல ஹைட்டா இருப்பா. இப்ப ரேவதி ரொம்ப ஹைட்டு. அப்போ துவாபர யுகத்துல இருக்கிற பலராமன் தன்னோடு ஹைட்டுக்கு ஈக்குவலா வரணும் சொல்லி தன்னோட கையில இருக்கிற கலப்பையால ரேவதியோடு தலையில தட்டிட்டாக்கும் தனக்கு தகுந்த ஹைட்டை உண்டாக்கி தீர்த்தது அப்படின்னு எல்லாம் கதையுண்டு. பிதர்களோட ஒரு நாள் அப்படிங்கிறது மனுஷாலோட ஒரு மாசமாக்கும். பிதர்களோடு 12 நாள் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு வருஷம். தேவலோகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு வருஷம். தேவலோகத்துல ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்மளோட 360 வருஷம். மனுஷ ஆயுள் அப்படிங்கிறது 120 வயசு பரமாவധി எடுத்தானாக்கா இந்த 360 வருஷத்துக்குள்ள 5-6 தலைமுறைகள் கழிஞ்சு போயிருக்கும். தேசகாலங்களுக்கு உட்பட்டதாக்கும் பிரபஞ்சத்துல சகலதும். பிரபஞ்சத்துல வந்து ஜனிக்கிறதுக்கு சமயம் அப்படிங்கிறது மஸ்ட். அந்த சமயம் அப்படிங்கிறதுக்கு வேரியேஷன் இருக்கு. அப்படிங்கிறதுனால எப்பவாக்கும் மறுபடியும் ஜீவன் அடுத்த சரீரம் எடுத்து ஜனிக்கும் அப்படின்னு சொல்றது அசாத்தியம். சரீரத்துல ஜீவன் பித்ருலோகம் தேவலோகம் இப்படின்னு பரலோகத்துல எங்க போறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. வாசனாகுணம் இருந்தானா மறுபடியும் ஜனனம் அப்படிங்கிறதும் உண்டாகும். இந்த பிரபஞ்ச பந்தங்களிலிருந்து விடுபட்டானா அப்படிங்கிறதாக்கும் பிரேத்யா அப்படிங்கிறதுனால உள்ள அர்த்தம். இந்த பிரபஞ்ச பந்தங்களிலிருந்து விடுபட்டானா சரீரத்திலேருந்து ஜீவன் வேறுபடாதக்கும் ஜீவனுக்கு இந்த பிரபஞ்சத்துல அட்டாச்மெண்ட் ஒன்றும் இல்லாதக்கு சொஸ்தமாயிட்டு ஜீவிக்கிறதுக்கு சாதிக்கும். அப்படி இருக்கிற ஜீவனுக்கு மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை, அமிர்தத்துவம் கிடைக்கும். அஸ்மாது லோகாது இந்த உலகத்திலேந்து பிரேத்யா விடுபட்டானா அமிர்தத்துவம் பவந்தி அமிர்தத்துவம் கிடைக்கிறது. லோகம் அப்படின்னாக்கா திருஷ்யதே புஜ்யதே இது லோகம். கண்ணால காணப்படுறதாக்கும் இந்த லோகம். ரொம்ப பெரிய பயம் அப்படிங்கிறது மரண பயமாக்கும். மரணம் அப்படிங்கிற அவஸ்தை இந்த உலகத்திலேருந்து விடுபட்டானா உண்டாகாது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான லோகமாக்கும் பரலோகம்.
பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் அந்த பரபிரம்ம பதவி. ஜீவன் சரீரத்துக்குள்ள இருக்கிறதையே எல்லா விதமான பிரகிருதி பந்தங்களிலேருந்து விடுபட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாதக்கு பகவல் பதத்துல இந்த ஜீவனை கொண்டு போய் சேர்த்தினானா அதுக்கப்புறம் உண்டாகிறது ஆனந்த லஹரி மட்டும்தான். மரணத்தை பயந்துக்காதக்கு எதிரிடுறதுக்கு சாதிக்கும். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு 7 நாள்கள் எடுத்துட்டு சப்தாகமாயிட்டு பாகவதம் அப்படிங்கிற பகவத் தத்துவம் சொல்லி கொடுத்து மரண பயம் இல்லாம ஆக்கினா மாதிரி மரண பயம் இல்லாம ஆயிடும். மரணத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல ஜீவன் எத்திப்பிடும். அங்க துக்கங்கள் கிடையாது, ஷட்விகாரங்கள் கிடையாது, திரிகுணங்கள் இல்லை, பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கிய அவஸ்தைகள் கிடையாது, காலம் அப்படிங்கிறதும் இல்லை, அதனால ஜனன மரணங்களும் இல்லை. இது தெரியறவனாக்கும் ஞானி. ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிற உபாதி வழி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரகிருதியில இருக்கிற அட்டாச்மெண்ட் அதை இல்லாம பண்ணினாதான் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஞானேந்திரியங்களால என்னெல்லாம் ஆக்குமோ நமக்கு அனுபவத்துல தெரியறது அதெல்லாத்தையும் விட்டுடணும். இப்படியெல்லாம் குரு சிஷ்யனுக்கு உபதேசிச்சார். சிஷ்யன் ரொம்ப கவனத்தோடு கூடி கேட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். இனியும் குரு சொல்லறத ஆவலோடு கூடிட்டு கேட்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற சிஷ்யனுக்கு ஆயிட்டு குரு அடுத்த மந்திரத்தை சொல்றார். கேன உபனிஷத்துல ஆத்யத்த கண்டத்துல இருக்கிற மொத்தம் 4 கண்டமாக்கம் உள்ளது. அதுல கண்டம் சொன்னா சாப்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆத்யத்த கண்டத்துல இருக்கிற 2வது மந்திரம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசஹா மனஹா யது வாஜஹா ஹவாஜம் சஹ உ சேர்த்தி சொல்லர்த்த சௌ சஹ உ பிராணஸ்ய பிராணஹா சक्षुषः चक्षुः इति अधिमुच्य धीराः प्रेत्य अस्माद् लोगाद् अमृता भवन्ति. ഇത്രയുമാക്കും 2வது മന്ത്രം. യത് ഏതൊന്നാക്കുമോ ശ്രോത്രസ്യ ശ്രോത്രേന്ദ്രിയத்துக்கு ஸ்ரோத்ரம் சப்தத்தை ரிசீவ் பண்ணுற சாமர்த்தியத்தை கொடுக்கறதாயிட்டு இருக்கோ. மனசஹா மனசுக்கு மனஹா சங்கல்ப விகல்பங்கள் இருக்கிற அந்த ஒரு எபிலிட்டி கொடுக்கறதாயிட்டு இருக்கோ. வாஜஹா வாக்கு அப்படிங்கிற இந்திரியத்துக்கு வாஜம் சப்த உச்சாரண சாமர்த்தியத்தை கொடுக்கறதோ. சஹ உ அதுதான் பிராணஸ்ய பிராணவாயுவுக்கு பிராணஹா சலன சக்தி கொடுக்கறதும். சक्षुषः நேத்ரேந்திரியத்துக்கு சक्षुஹு ரூபத்தை സ്വീകരിக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை கொடுக்கறதும் ஆயிட்டு பவிக்கிறது. ஏவம் ஞாத்வா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஸ்ரோத்ர கிராண இந்திரியங்களோடு ஆத்மபாவத்தை
அதிமுச்சியா உபேட்சிச்சுட்டு தீராக புத்தி இருக்கிறவா அஸ்மாது லோகாது இந்த உலகத்திலேருந்து பிரேத்யா விடுதல் பிராபிச்சுட்டு அமிர்தாஹா பவந்தி மரணரகிதமான அந்த மோட்சத்தை பிராபிக்கிறா.